இந்தியா அலர்ட். குற்றங்களுக்கு எதிரான குரல். எனக்கு அந்த பொம்பளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவ பேசுற பேச்சு கத்தி மாதிரி நெஞ்ச கிழிக்குது. ராத்திரி பகலா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அவ செத்து தொலையணும், ஒரே அடியா சாகணும். இந்தா, இத கொண்டு போய் அவ வயித்துல சொருகு. உன் ஆசையை நிறைவேற்றிக்க. என்னாச்சு, பயந்துட்டியா? என்னடா யோசிக்கிற? நீயே கொன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப. அப்போ ஒண்ணு பண்ணு, அவளை நான் போட்டு தள்ளவா? சொல்லு. நீங்க எதுக்காக அப்படி பண்ணணும்? என்ன அதே மாதிரி நீ என் பொண்டாட்டியை கொன்னுடு. நம்ம 2 பேரோட ப்ராப்ளமும் இதோட சால்வ் ஆயிடும். தைரியம் இருக்கா? நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராது. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் ஒரு புது வண்டி வாங்கி தொலைன்னு. இந்த டப்பா வண்டியில வரதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு. வண்டியை வாங்கிக்கலாமா? நல்ல நேரம் வர்றதுக்கு அவ்வளவு டைம்ல உன்ன மாதிரி ஆளுங்களுக்குலாம் நல்ல கிழமை வராது. ஆஷா, எனக்கு கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் இருக்கும்ல, அதனால தான் நீ எனக்கு பொண்டாட்டியே கிடைச்சிருக்க. அது உன்னோட அதிர்ஷ்டம் இல்ல, என்னோட துரதிர்ஷ்டம். இல்லன்னா உன்ன மாதிரி ஒரு ஆளை கட்டியிருப்பனா? அதான் இப்படி நடு ரோட்ல வந்து நின்று அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு நேகா இருக்கால, அவ வீட்டு வேலைக்காரன் கூட உன்னை விட 2 மடங்கு அழகா இருப்பான். நீ கொஞ்சம் மெதுவா பேசு. இப்ப நம்ம ரோட்ல இருக்கோம், மத்தவங்க கிட்ட என்ன நினைப்பாங்க? என்ன நினைப்பாங்க? இதான் சொல்லுவாங்க, பாவம் அந்த பொண்ணு மாட்டிக்கிட்டான்னு. பிச்சைக்கார மாதிரி இருக்கிற ஆளை இந்த பொண்ணு கட்டிக்கிட்டான்னு. நீ திட்டத்தை யாராவது கேட்டாங்கன்னா, விதி உன்னோட வாழ்க்கையில விளையாடல, என் வாழ்க்கையில தான் விளையாடி இருக்குன்னு நினைப்பாங்க. 4 காசு சம்பாதிக்க வக்கில்ல. இந்த ஆளு பேசுற பேச்ச பத்தியா? ஆஷா ப்ளீஸ், ஏற்கனவே இங்க சூடு அதிகமா இருக்கு, நீ வேற என்ன கத்தாத. நீ கொஞ்சம் தண்ணி குடி. அட ஆஷா, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்காக பள்ளத்துல தண்ணி ஊத்தி வைக்கிறேன், அதுல குதிச்சு ஒரே தடவை செத்து போயிடு. உனக்கு ஒழுங்கா பேச தெரியலன்னா கிளம்பி போயிட்டே இரு. நான் அப்படித்தான் பேசுவேன். உன்னை பார்த்தாலே எனக்கு கோவமா வருது. பெரிய ராஜகுமாரன் வருவான் கனவு கண்டுட்டு இருந்தேன், கடைசியில வந்தது நீ பிச்சைக்காரன். சார் ஏதாவது கொடுங்க சார். ஹலோ அண்ணா, இவன் கிட்டயா பிச்சை கேக்குற? இவனும் உன்ன மாதிரி ஒரு பிச்சைக்காரன் தான். என்ன, அவன் கையில தட்டு இல்ல, அவ்வளவுதான். நான் போறேன். ஆஷா, ஆஷா, என்ன, ஏன் இப்படி கத்துற? என்ன இதெல்லாம்? சாப்பிடுறதுக்கு எதுவுமே நீ சமைக்கலையா? நடந்து வந்ததுல டயர்ட் ஆயிட்டேன், வெளியில இருந்து ஏதாவது ஆர்டர் பண்ணு. ஆஷா, ஆஷா நான் சொல்றத கேளு. அட ஆஷா, ஆஷா இங்க பாரு, கையில இருந்த பணம் எல்லாம் ஸ்கூட்டருக்கு செலவாயிடுச்சு. இப்போ சாப்பாடுக்கு ஆர்டர் பண்ணா அது ரொம்ப செலவா. என் ஃப்ரெண்டு நேகா இருக்கால, அவ புருஷன் வாரத்துக்கு 2 நாள் சாப்பிடறதுக்கு வெளியில கூட்டிட்டு போறான். வருஷத்துக்கு ஒரு வாட்டி வெளியூர் போறாங்க. ஆனா நீ, அப்ப நீ அவனையே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? இப்ப கூட அததான் யோசிக்கிறேன், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிருக்கலாமோன்னு. ஆனா என்ன சொல்றது, எல்லாம் என் தலையெழுத்து. அதாவது எப்போ உன் சம்மதம் வந்துச்சோ அந்த நிமிஷமே இதெல்லாம் வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிருக்கணும். இங்க பாரு ஆஷா, எனக்கு தெரியும் நீ சந்தோஷமா இல்லைன்ட்டு, ஆனா நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். கண்டிப்பா நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும், நம்மளும் சந்தோஷமா வாழ்வோம். அதுக்கப்புறம் உனக்கு என் கூட வாழ்றதுல எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல? ஆஷா, சரி நீ சொல்லு, இப்ப நான் என்ன பண்றது சொல்லு. நான் உன்னோட கோவத்தை எப்படி தணிக்கிறது?
நானா நீ செத்துட்டேன்னு நினைச்சு வெள்ளை சாரி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான்டா என் கோவம் தனியும். எங்கேயாவது போய் செத்து தொலை. வர்ஷா நீ என்ன கொண்டுடுவியா? ஒரு வேலையும் ஒழுங்கா செய்ய தெரியாது. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா. புள்ளையும் தர முடியல, பணமும் தர முடியல. நீ எல்லாம் என்ன கொன்னா எனக்கு முக்தி கூட கிடைக்காது. இப்போ உனக்கு முக்தி தானே வேணும்? முக்தி தானே வேணும்? இப்ப தரம் பாரு உனக்கு முக்தி. நீ எதுக்குமே லாய்க்கு இல்லடா. புள்ளையும் தர முடியல, பணமும் தர முடியல. நானா நீ செத்துட்டேன்னு நினைச்சு வெள்ளை சாரி கட்டிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கேயாவது போய் செத்து தொலை. டேய், உனக்கு என்ன பைத்தியமா? ஏண்டா உனக்கு சாகறதுக்கு வண்டியே கிடைக்கலையா? ஏன் வண்டியில வந்து விழுற? யாரா நீ? எந்திரே. டேய், எந்திரான்னா உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ வந்து சாகறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சதா? என்ன ஊமையா? பேசுறா. என்ன? நான் சாகணும்னு ஆசைப்படுறேன். நீ சாகணும்னா ரயில்வே ட்ராக்ல போய் விழு. ஏன் வண்டியில ஏன் வந்து விழுந்த? சேகர் பாவம் அந்த ஆளு மனசுடைஞ்சு போயிருக்கான் போல இருக்கு. என்ன நீங்க மன்னிச்சிருங்க அண்ணன். சிஸ்டர், ஐம் சாரி. இரு, உன் பேர் என்ன? உன்னதான், உன் பேர் என்ன சொல்லு? ரவி. ரவி. ஒண்ணு பண்ணு, என் கூட வா. இல்லண்ணா வேண்டாம். இங்க பாரு, நான் தானே கூப்பிடுறேன். வா, என் கூட வா. வா. குடி நண்பா. இல்லண்ணா, எனக்கு இதெல்லாம் தேங்க்யூ. அட வாங்கி குடியா. தடவை ஒரு ஆளு இவ்வளவு துக்கப்பட்டு நான் இன்னைக்கு தான் பார்த்திருக்கேன். இத குடிச்சா உன் மனவலி போயிடும். இப்ப சொல்லு, என்னாச்சு? எல்லாம் என்னோட தலையெழுத்துண்ணே. அது என்ன மன்னிச்சிருங்க ப்ளீஸ். உங்க வண்டி முன்னாடி வந்து விழுந்து நான் ஐ எம் ரியலி சாரி. மறுபடி கேக்குறேன், உனக்கு என்ன பைத்தியமா? முடிஞ்சு போச்சு, சாரி சொல்ல என்ன இருக்கு? நாம 2 பேரும் சந்திக்கணும்னு தலையெழுத்துல எழுதிருக்கு போல. சரி, அதை விடு. நீ முதல்ல சொல்லு, நீ எதுக்காக சாக நினைச்ச? என் வண்டி முன்னாடி விழுந்த? என் பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. ஆனா அவளுக்கு தான் அழகா இருக்குன்னு ரொம்ப கர்வம். அதனால அவ தினமும் என்கிட்ட குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பா. என்ன பிச்சைக்காரன்னு கூப்பிடுவா. சில சமயம் என்ன அவ என் மூஞ்சி முகரக்கிட்டே அவ பார்த்தா சகிக்கலன்னு சொல்லுவா. நிஜமா நான் அவ்வளவு மோசமா இருக்கேனா? இப்போ உன் முகம் நல்லா இருக்கா இல்லையான்னு நான் எப்படிப்பா சொல்ல முடியும்? ஆனா ஒரு விஷயம், அதுக்கான பதில ஒரு அழகான பொண்ணை பத்தி ஒரு அழகான பொண்ணால சொல்ல முடியும். என்ன டார்லிங்? சேகர் நீ வேற. உனக்கு ஒண்ணு தெரியுமா நண்பா? உன் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு? உனக்கு உன் பொண்டாட்டி எப்படி சந்தோஷப்படுத்தணும்னு தெரியல. மன்னிச்சிருங்கண்ணே. இப்ப அண்ணி சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கான அர்த்தம் வந்து நீங்க எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் புரிஞ்சுக்கலையா? என்னோட பழாப்பண பொண்டாட்டி வீட்டில தான் இருக்கா. எனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. அது என்னால ஒரு பொண்ண கூட சரியா புரிஞ்சுக்க முடியல. நீங்க எப்படி 2 பொண்ணு? 2 இல்ல, ஒன்னே ஒண்ணுதான். அவ எனக்கு வந்து சேர்ந்த பிரச்சனை. இவ தான் என்னோட உண்மையான டார்லிங். இவளோட அன்பு எனக்கு அவளோட டார்ச்சரை தாங்குற சக்தியை கொடுக்குது. உனக்கு ஒன்று தெரியுமா? இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறமா நாங்கள் 2 பேரும் எங்கேயாவது பறவைகள் மாதிரி பறப்போம். யாருக்கும் அந்த விஷயம் தெரிய வராது. ஆனா அண்ணன், நான் என்னோட பொண்டாட்டிய ரொம்ப ரொம்ப நேசிக்கிறேன். அவளோட அன்பு எனக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுறேன்.
அவளை எப்படி சந்தோஷப்படுத்துறதுன்னு உனக்கு கண்டிப்பா ஏதாவது தெரிஞ்சிருக்கணும். கிஃப்ட் gift நீ பேசாம ஒரு வேலை பண்ணு. நீ ஒரு நல்ல gift வாங்கிக்க, அதை உன் பொண்டாட்டிக்கிட்ட கொடு. அதை பார்த்து தான் அவளுக்கிட்ட ஒரு சந்தோஷம் தெரியும் பாரு, அப்போ பிரச்சனை சால்வ் ஆயிடும். அக்கா பயங்கரமா பசிக்குது, சாப்பாடு கொண்டு வாங்க. இப்ப என்ன பிரச்சனை? எதுக்கு இப்படி கத்திக்கிட்டே இருக்க? உன்னோட மாமா இங்க வர வரைக்கும் யாரும் இங்க சாப்பிடக்கூடாது, புரியுதா? அவர் இன்னும் வரவே இல்ல. கால் பண்ணா லைனும் கிடைக்க மாட்டேங்குது. அக்கா நீங்க சரியான பைத்தியம்க்கா. அவரை போன்ல ரீச் பண்ண முடியலனா ஆபீஸ்க்கு கால் பண்ணி பாருங்க. அடேங்கப்பா, நீ பெரிய புத்திசாலி ஆயிட்டடா. ஓ, ஹலோ சர்மா அசோசியேட். கொஞ்சம் சேகர் சார் கிட்ட பேச முடியுமா? சேகர் சார் கொஞ்ச நாளா வீட்ல இருந்தா வேலை செய்யறாரு. என்னது, வீட்ல இருந்து வேலை செய்யறாரா? ஆனா எப்போல இருந்து? அது 1 மாசம் இருக்கும் மேடம். 1 மாசமாவா? நீங்க யாருங்க? என்னாச்சுக்கா? ஆ, மாமா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஹாய் ஸ்வீட் ஹார்ட். அட என்ன மாமா, நீங்க ஆபீஸ்ல இருந்து வர இவ்வளவு நேரமா? அட ஒன்றும் இல்லைப்பா, நம்ம பாஸ் இருக்கார்ல, ஆஃபீஸ்லேயே மடங்கிட்டாரு. அதுக்கப்புறமா ட்ரிங்க் அடிக்க சொன்னாரு. அதுவும் அப்படிப்பட்ட ரெஸ்டாரண்ட்டு, அங்கே நெட்வொர்க் சுத்தமாக இல்லை. அதனால தான் அக்கா உங்க ஆபீஸ்க்கு கால் பண்ணாங்க. உங்க போன் ரீச்சே ஆக மாட்டேங்குது. நீ ஆஃபீஸ்க்கு கால் பண்ணியா? ஆமா, நான் கால் பண்ணேன். ஆனா அவங்க சொன்னாங்க கடந்த 1 மாசமா நீங்க வீட்ல இருந்து வேலை செய்றீங்களா, ஆபீஸ் வரதில்லைன்னு. என்னது மாமா, நீங்க 1 மாசமா ஆபீஸ்க்கே போலையா? அட என்னப்பா இப்படி சொல்ற நீ? நான் ஆஃபீஸ்க்கு போகாம இருப்பேனா? அதுவும் 1 மாசமாவா? உன்கிட்ட யார் சொன்னது 1 மாசமா நான் ஆஃபீஸ்க்கு போகலன்னு? ஒருவேளை பியூனா இருக்கலாம், இல்ல வாட்ச்மேனா இருக்கலாம். ஐயோ, அவன் ஒரு முட்டா பையன். அவனால டிவோர்ஸே ஆயிடும் போல இருக்க. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. இப்போ நான் கிளியர் பண்ற பாரு. ஒரு நிமிஷம் இரு. என்ன சேகர் கால் பண்றாரு, அதுவும் இந்த நேரத்துல? ஹலோ டார்லிங். ஹலோ மேம், ஐ எம் சாரி இந்த டைமில் ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஆமாம், இல்லை மேம், ஆக்சுவலி அது நம்ம ஆஃபீஸில் பியூன் இல்லை வாட்ச்மேன்னு நினைக்கிறேன். என் ஒய்ஃப் கிட்ட சொல்லியிருக்காங்க நான் கடந்த 1 மாதமாக வீட்டிலேருந்து வேலை செய்கிறதா. ஆமாம் மேம். மேம் நீங்கள் ஒரு தடவை என் ஒய்ஃப் கிட்ட பேசுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் மனசு நிம்மதியாக இருக்கும்ல, அதான். டார்லிங், நான் அவகிட்ட என்னன்னு பேசுறது? சரி சரி, ஆமாம் பேசு. ஹலோ, சொல்லுங்கள் மேம். இல்லை இல்லை, எல்லாம் ஓகே தான் மேம். சாரி மேம். தேங்க்யூ தேங்க்யூ மேம். இப்போ சொல்லு, சந்தோஷமா இல்லை ஆஃபீஸில் எல்லாருக்கும் கால் பண்ணணுமா? இல்ல, ஓகே. சொல்லு, உனக்காக பண்ணுறேன். வேண்டாம். அட அவங்க அப்படி சொன்னதை நான் பயந்துட்டேன். யூ நோ ஐ லவ் யூ. நான் உன்னை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறேன். ஆனால் எனக்கு இப்போ சாப்பிட்ணும் போல இருக்கு. ப்ளீஸ் சாப்பிட ஏதாவது கூட. அப்படியா? இப்ப எடுத்துட்டு வரேன். தேங்க்யூ. Thank God. இனிமேலாவது எனக்கு சாப்பிட சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். அக்கா கொஞ்சம் சீக்கிரம் கொண்டு வாயேன் ப்ளீஸ், ரொம்ப பசிக்குது. தம்பி, ஆ, என்ன அப்படியே கோவில்ல டிராப் பண்ணிடு. அட என்னக்கா நீ, எனக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சுக்கா. அப்புறம் கோயில் அந்த பக்கம் தானே இருக்கு, எனக்கு இந்த பக்கம் போகணும்க்கா. அட காலேஜுக்கு தானே போற, ஒரு 5 நிமிஷம் ஆகுமா? என்ன டிராப் பண்ணிட்டு போயேன். சாரிக்கா சாரிக்கா, ப்ளீஸ். சாரி. அபினவ், என்னாச்சு பிரியா? அவனை பாருங்க, எப்படி ஓடிட்டான் பாருங்க. நான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான். நீங்க ஆபீஸ் போகும்போது ப்ளீஸ் என்ன டிராப் பண்ணிடுங்களேன் கோவில்ல. கோயிலா? ப்ளீஸ். இப்போ பொண்டாட்டிக்கு சேவை செஞ்சு தானே ஆகணும். உன்னை கோவிலில் ட்ராப் பண்ணாமல் வேற யாரை ட்ராப் பண்ணுவேன்? சரி வா, நான் போய் என் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம். சீக்கிரம் வா, சீக்கிரம். தினம் கோவிலுக்கு போற மாதிரி ஒரு ரொட்டீனா வச்சிருக்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு தெரியுமா நான் ஏன் ஒரு புதன்கிழமையும் கோயிலுக்கு போறேன்னு? ஏன் போற? அது எதுக்குன்னா நம்மளோட ரிலேஷன்ஷிப் புதன்கிழமை தான் ஃபிக்ஸ் ஆச்சு. உங்களுக்கு ஞாபகம் இல்லைல்ல? நான் சொல்றேன், நம்ம கல்யாணம் கூட புதன்கிழமை தான் நடந்துச்சு. ஷேகர், உங்க ஃபோன் ரிங் ஆகுது.
இல்ல ஏன் போன் ரிங் ஆகலையே? என்னோட போனும் ரிங் ஆகல. அப்ப ரிங் சவுண்ட் எங்க இருந்து வருது? ரிங் சவுண்ட் இங்க இருந்து தான் வருது. ஜான், இந்த ஜான் யாரு? இது யாரோட போன்? நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன். அது வந்து பிரியா, அது பாஸோட ஃபோனு. அவருக்கு யார் மேலேயும் அஃபேர் இருக்கு. அவசரப்பட்டு இந்த விஷயத்தை யாருக்கும் சொல்லிடாத. இந்த ஃபோன் அவர் தான் கொடுத்து வச்சிருக்காரு. வண்டியை நிறுத்துங்க. பிரியா, அது என் ஃபோன் இல்லம்மா. ட்ரஸ்ட் மீ. நான் தான் சொல்றேன்ல, வண்டியை நிறுத்துங்க. பிரியா, இது என் ஃபோன் இல்ல. வண்டியை நிப்பாட்டுங்கன்னு சொன்னேன். பிரியா, இது என் ஃபோன் இல்ல. என் மேல சத்தியமா சொல்லுங்க. ஓ மேல சத்தியமா சொல்ற போதுமா? சத்தியம் பண்ணா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியும்ல? நல்லாவே தெரியும். அதனால தானே இப்ப நான் சத்தியம் பண்ணேன். பிரியா, அது என் ஃபோனே இல்ல, என் பாஸோட ஃபோனு. அட இப்போவாது கொஞ்சம் ஸ்மைல் பண்ண. கோவிலுக்கு போலாமா? போலாம். நீ இருக்க பாரு. ஓகே மேடம், உங்க கோயிலுக்கு வந்து சேர்ந்தாச்சு. சாயங்காலம் பார்க்கலாம். சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. சேகர் தம்பி, இன்னைக்கு நீ ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆயிட்ட. நீ மட்டும் முதல்ல எனக்கு கிடைச்சிருந்தா நான் பிரியாவை கல்யாணம் பண்ணிருக்கவே மாட்டேன். டார்லிங், நம்ம இந்த மாதிரி ரகசியமா சந்திக்கிறதுல நான் ரொம்ப வெறுத்து போயிட்டேன். நீ வேற மாதிரி ஏதாவது பண்ணலாம்ல? பிரியாவை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அப்படியே கம் மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கா. ஒரு சின்ன சந்தேகம் வந்தாலும் சரி, பூமியே வெடிச்ச மாதிரி. போதும், நிறுத்து. சில சமயம் எனக்கு பயமாவும் இருக்கு, பைத்தியக்காரத்தனமா பண்ணிடுவோமோன்னு. இங்க பாரு, நீ இப்போ உன்னோட காதல் இல்லைன்னா கல்யாணம், இது ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒன்னு செலக்ட் பண்ணும் சேகர். அஃப்கோர்ஸ் நான் உன்னை தானே செலக்ட் பண்ணுவேன். இந்த விஷயத்துல ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். நான் அவகிட்ட நம்ம ரெண்டு பேரோட விஷயத்தை பத்தி சொல்லிடலான்னு இருக்கேன். எனக்கு நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. ஐ லவ் யூ டூ. பிரியா, சேகர், இப்ப நம்ம என்ன பண்றது? அவ நம்மள பாத்துட்டா. ஒழுங்கு மரியாதையா வண்டியை விட்டு இறங்குங்க. இங்க பாரு பிரியா, நான் ரித்தியை ரொம்ப நேசிக்கிறேன். என்னால் அவளை விடவே முடியாது. நம்ம ரெண்டு பேருக்கு எது நல்லது அப்படின்னா நம்ம ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிடலாம். நாம பிரியறதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். ஓகேவா? அப்ப நான் வேற வழியை தான் தேடி கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கும். என்ன கண்டுபிடிக்க போற? என்ன வழியில போற? மரியாதையா பேசுறா. அத பத்திலாம் பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல நீ ஒழுங்கா இருந்திருக்கணும். நீ தான் எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிக்கிறல்ல. ஏன் மேலேயே கைய வைக்கிறியா? போயா போயா, விட்டு வெளியே அனுப்புறியா நீ? போ வெளியே. வெளியே போடானா. இது என்னோட வெளியில போ.
என்னைய நீ உனக்கு வெளிய வெக்கமா அனுப்புறியா? இல்ல? வெக்கமா இல்ல உனக்கு? எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ண உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த வீடு என்னோடதுடா. ஆ? போயா, எங்க அக்கா வாழ்க்கையில இதுக்கப்புறம் உன்னை பார்க்கவே கூடாது. போ. எழுந்துரு. எழுந்துரு. எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணி கண்டவு கூட சொல்றியா? ஆ? எங்க அக்காவை ஏமாத்துவியா? ஏமாத்துவியா நீ? ஆ? இப்படி பண்ண உனக்கு எப்பறம் தைரியம் வந்துச்சு? எங்க அக்காவுக்கு துரோகம் பண்ணிட்டு நீ சந்தோஷமா இருப்பியா? நீ சந்தோஷமா இருப்பியா? அபிநவ் போதும் நிறுத்து. எல்லாரும் நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. வா உள்ள வா. இல்லக்கா, இனிமேல் நம்மளால ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க முடியாது. நீங்க உங்க திங்ஸை பேக் பண்ணுங்க, கிளம்புங்க. இல்ல அபிநவ், என்னால இங்க இருந்து எங்கேயும் வர முடியாது. இது ஏன் வீடு. ஆனா அக்கா, நீ அந்த ஆளோட திரும்ப எப்படி வாழ முடியும்? அபிநவ், சேகர் என்னோட புருஷன். நான் அவரை ரொம்ப காதலிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்திலயும் சின்ன சின்ன சண்டை வர்றது சகஜம் தானே. அதுக்காக உடனே இந்த வீட்டை விட்டு போயிட முடியுமா? சரிக்கா, அப்படி உனக்கு இந்த ஆளோட இந்த வீட்ல வாழணும்னு ஆசை இருந்தா நீ இங்கே இரு. நான் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். நான் போறேன். இங்க பாருங்க, நம்மளுக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. அதாவது நம்ம எது பேசுறதா இருந்தாலும் உட்கார்ந்து பேசிடலாம் சேகர். நமக்கு கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆனாலும் நீங்க எனக்கு எந்த கஷ்டத்தையும் தந்தது இல்ல சேகர். எனக்கு நல்லா தெரியும் நீங்க ஒரு நல்ல மனுஷன்தான். அப்புறம் ஏதோ ஒரு விஷயத்துல தடுமாறிட்டீங்க. நீ ரொம்ப சரியா சொல்ற பிரியா. என்னால எதுவும் சரியா புரிஞ்சுக்க முடியல. இங்க பாரு, இப்ப நான் எது உண்மை எது சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன். உன் மனசை நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு. நீ கவலையே படாத. இன்னைக்கு அப்புறம் என்னைக்குமே நான் குறை சொல்ற அளவுக்கு நடந்துக்க மாட்டேன். ஆஷா, நீ எங்க இருக்க? ஆஷா, என்ன எதுக்கு வந்தோன்னா கத்துற? பாரு, உனக்காக நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு. எனக்காகவா? ஆ, கிஃப்ட்? என்னது இது? பிரிச்சு பாக்குறேன். பாரு. சாரியா? எப்படி இருக்கு? உன்ன மாதிரியே சீப்பா இருக்கு. லோ கிளாஸ். நான் 3 மாசமா சொல்லிட்டு இருக்கேன் வாஷிங் மிஷின் வாங்கணும்னு. டேமேஜ் ஆயிடுச்சு. சொன்னா கேட்டா தானே? வாஷிங் மிஷின் வாங்க கூட தகுதி இல்லல்ல. இதுல என்ன சந்தோஷப்படுத்த? இது இவ்வளவு சீப்பான சாரி 300 ரூபாய்க்கு. வாஷிங் மிஷின்லாம் என்னால வாங்க முடியாது. உனக்கு அவ்வளவு தேவைன்னா உன் பிறந்த வீட்டுல கேட்டு வாங்கிக்கோ. அப்படியா? அதெல்லாம் நான் என் பிறந்த வீட்ல இருந்து வாங்கணுமா? அவ்வளவுதானே. எல்லார்கிட்டயும் சொல்லவா நீ ஒரு பிச்சைக்காரன்னு? ஆஷா, உனக்கு என் கூட என்னதான் பிரச்சனை? நான் எவ்வளவு அன்பா இதை வாங்கிட்டு வந்தேன். ஆனா நீ ஒரு வேலை செய். நீ இந்த சாரியை கட்டிட்டு வெளியில போய் டான்ஸ் ஆடு. 10 ரூபா 20 ரூபா உனக்கு கண்டிப்பா கிடைக்கும். என்னோட மாமாவை பார்த்தல, அம்மா அப்பாவுக்காக ஒரு தடவை ஏதாவது வாங்கிட்டு வருவாரு. ஆனா நீ, எனக்கு சில சமயம் என்ன தோணும்னா, மாமாவே கல்யாணம் பண்ணியிருந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு. ஆஷா, இந்த மாதிரி கீழ்த்தனமா பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? வெக்கம் இல்ல. உன் கூட இருந்து இருந்து எல்லாமே போச்சு. உன் கூட இருக்கவே பிடிக்கல. சில சமயம் எல்லார்கிட்டயும் கூப்பிட்டு சொல்லணும் போல இருக்கு, என் புருஷன் செத்துட்டான்னு. போய் எங்கேயாவது விழுந்து செத்து தொலை. ஏய், நீ என்ன பண்ற? எங்க போற? எங்க போற? என்ன பண்ற? ஏய் ஏய், என்ன பண்ற?
ஏய் உனக்கு என்ன பைத்தியமா? சார் நீங்க வேற ஏதாவது ஆர்டர் பண்றீங்களா? சார் பார் க்ளோஸ் பண்ற டைம் ஆச்சு. தெரியும் தெரியும், நீ கிளம்பு. ஹலோ ஃப்ரெண்ட், ஞாபகம் இருக்கா? சேகர் என்ன, உங்க கண்ணு பக்கத்துல என்னாச்சு? அட இதெல்லாம் விட்டுதல்ல, இதை சொல்லு. நீ எப்படி இங்க, அதுவும் சரக்கு அடிச்சு உட்காந்துட்டு இருக்க? உன் பொண்டாட்டிக்கிட்ட மறுபடியும் ஏதாவது பிரச்சனையா? எனக்கு அந்த பொம்பளை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. அவ பேசுற பேச்சு கத்தி மாதிரி நெஞ்ச கிழிக்குது. ராத்திரி பகலா நான் ஒரே ஒரு விஷயத்தை தான் வேண்டிக்கிட்டு இருக்கேன். எப்படியாவது அவ செத்து தொலையணும், ஒரே அடியா சாகணும். இந்தா, இதை கொண்டு போய் அவ வயித்துல சொருகு. உன் ஆசையை நிறைவேற்றிக்க. என்னாச்சு, பயந்துட்டியா? என்னடா யோசிக்கிற? நீயே கொன்னா போலீஸ் கிட்ட மாட்டிப்ப. அப்போ ஒண்ணு பண்ணு, அவளை நான் போட்டு தள்ளவா? சொல்லு. நீங்க எதுக்காக அப்படி பண்ணணும்? என்ன அதே மாதிரி நீ என் பொண்டாட்டியை கொன்னுடு. நம்ம 2 பேரோட ப்ராப்ளமும் இதோட சால்வ் ஆயிடும். தைரியம் இருக்கா? நாம தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியா இருக்கணும். இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வராது. ஆமா சேகர் அண்ணா, எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. உங்க பொண்டாட்டி எதுக்காக கொல்லணும்னு நினைக்கிறீங்க? நீ முதல்ல கேட்டல, இந்த காயம் எப்படி வந்துச்சுன்னு. அவளால தான் இப்படிப்பட்ட பிரச்சனை வந்துச்சு. அக்கம் பக்கத்துல பார்க்குற அளவுக்கு அவமானப்படுத்திட்டா. என் காதலுக்கு நடுவுல வந்து இடைஞ்சலா இருக்கா. நான் என் காதலியை அடையிறதுக்காக என் உயிரை கொடுக்கவும் முடியும், மற்றவங்களோட உயிரை எடுக்கவும் முடியும். இப்போ உன்னை நான் அதுதான் செய்ய சொல்றேன். நான் என்ன சொல்றேனோ அதை நீ செய், போதும். இந்த உலகத்துல நம்ம நிறைய உறவுகளை உருவாக்குறோம். ஆனா இந்த கல்யாணங்கிற உறவு இருக்கு பாருங்க, அது அப்படிப்பட்ட ஒரு உறவு. அந்த உறவு நம்ம வாழ்நாள் முழுக்க கூட இருக்கும். நல்ல லைஃப் பார்ட்னரோட மிகப்பெரிய செல்வம் வேற எதுவும் இல்ல. மோசமான ஒரு லைஃப் பார்ட்னரோட மோசமான விஷயம் வேற எதுவும் இருக்காது. வணக்கம், நான் உங்க சுதா சந்திரன். இன்றைய இந்த கதையில நம்ம 2 கல்யாணம் ஆன 2 ஜோடிகளை பார்க்க போறோம். அவங்க ஏதோ ஒரு வகையில தன்னோட இந்த உறவால மூச்சடைக்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. அந்த மூச்சடைப்பு அளவு கடந்து போயிடுச்சு. இப்ப அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக குற்ற செயல்களை செய்ய துணிஞ்சிட்டாங்க. இப்ப நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, அவங்க தேர்ந்தெடுத்த வழி அவங்கள அவங்க இடத்துல கொண்டு போய் சேர்க்குமா, இல்லனா குற்றத்தோட பாதாள படுகொலி அவங்க வாழ்க்கைய நிரந்தரமா நரகமா மாத்திருமா? வாங்க பார்க்கலாம். ஒரு வழியா உங்ககிட்ட இருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. என்ன விடு, என்ன விடு, என்ன விடு, விடு சொல்றேன். என்னாச்சு? ஏதாவது கெட்ட கனவு கண்டியா? உனக்கு கனவு கூட கெட்ட கனவு தான் வருதுல்ல? இந்தா புடி, டீய குடி. எனக்கு தெரியும், நான் கொஞ்சம் ஓவரா பேசிட்டேன். ஆனா நான் என்ன சொல்றேனோ அதெல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்றேன்.
ஒருத்தரோட முகம் நல்லா இல்லைன்னா கூட விதி அவங்கள செலக்ட் பண்ணி கொடுத்துருக்குன்னா அப்ப அவங்க வாழ்க்கை நரக வேதனையா தான் இருக்கும். பார் ஆஷா, என் முகத்தை என்னால மாத்தி அமைச்சுக்க முடியாது. ஆனா என்னோட நிலைமை இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு மாறிடும். ஒரு நிமிஷம். இவ்வளவு பணம் எங்க இருந்து வந்துச்சு? நான் என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன நினைச்சேன்னா, பணம் வந்ததும் உனக்கு அதை பத்தி சொல்லலான்னு இருந்தேன். எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஃப்ரெண்ட் எல்லாமே உன்ன மாதிரி உருப்படாத கேஸ் தான். இப்போ அது யார் உன்னோட புது ஃப்ரெண்டு? ஒருத்தர் இருக்கான். இன்னைக்கு நான் அவனை உனக்கு காட்டுறேன். நம்மள இன்னைக்கு அவன் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கான். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறேன். நீயும் ரெடி ஆயிரு. ம்? புது ஃப்ரெண்டா? திடீர்னு ஒரு முட்டை பையன் எங்க இருந்து வந்தான்? அதுவும் இந்த ஆளோட சேர்ந்து வேலை செஞ்சிருக்கான். என்ன இது, அவங்க யாரும் வரவே இல்லை. அட, வந்துட்டாங்க போல இருக்கு. அட ரவி, எப்படி இருக்க நண்பா? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? இவதான் ஆஷா. வணக்கம் ஆஷா, நீ எப்படி இருக்கீங்க? வாங்க உட்காருங்க. பிரியா, கொஞ்சம் சீக்கிரம் வா, ரவி வந்திருக்கான். இவ தான் என்னோட ஒய்ஃப் பிரியா. வணக்கங்க. வணக்கம். பிரியா, இது என்னோட ஃப்ரெண்டு ரவி. இவனோட ஒய்ஃப் தான் இவங்க, ஆஷா அண்ணி. வணக்கங்க. வணக்கம். அப்புறம் ஆஷா, ஒரு உண்மையை சொல்லவா? நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க. அப்புறம் ரவியா, நான் ரொம்பவே லக்கி. ஏன்னா உங்களை மாதிரி ஒரு அழகான மனைவி கிடைச்சிருக்காங்க. அட, அதிர்ஷ்டசாலி நீங்க தான். நீ உங்களுக்கு இவ்ளோ நல்ல வீடு கிடைச்சிருக்கு. அப்புறம் உண்மையே சொல்லணும்னா உங்க வீட்டை பார்த்ததுக்கு அப்புறம் என் வீடு நரக மாதிரி தெரிய ஆரம்பிச்சிருச்சு. சரியா சொன்னல? வீட்டுல வாழ்ற ஜனங்க தான் முக்கியம். 4 செவர் இல்ல. சுவர் கூட நல்லா இருக்கணுங்க. அப்புறம் குப்பமேட்ல வாழ்ந்து பழகுனவங்களுக்கு சொகுசான வாழ்க்கையை பத்தி என்ன தெரியும்? அட என்ன நீங்க ஏதோ பேசி எங்கெங்கயோ போயிட்டீங்க. பிரியா, நீ அண்ணியை கூட்டிட்டு போய் பேச. அப்புறம் ரவி, நீ என் கூட மேல வாயேன். அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்ஸை பத்தி நான் பேசுறேன். வா நண்பா. அடங்கொப்புறான, நீ சரியாதான் ஏன் சொன்ன. உன் பொண்டாட்டி உன்னை ஒரு நிமிஷம் கூட விடாம டார்ச்சர் பண்ணுவா போல. ஆனா உங்க பொண்டாட்டி அவ்வளவு மோசம்லாம் இல்லையே. அப்ப என் பொண்டாட்டி உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்ப நீயே வச்சுக்க. எப்படியாவது அவளை விட்டுட்டு போகணும்னு எனக்கு தோணுது. ஆஷா, ஒரு விஷயம் சொல்லுங்க. நீங்க ரவி அண்ணா கூட சந்தோஷமா இல்லையா? அதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரியாது. உங்ககிட்ட அழகா இவ்வளவு பெரிய வீடு இருக்கு, நல்ல புருஷா இருக்காரு. ஆஷா, எனக்கு என்ன தோணுதுன்னா, இது எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நல்ல கேரக்டர், கலங்கம் இல்லாத மனசு. அது ரவி அண்ணா கிட்ட நிறையவே இருக்கு. நான் பல வருஷமா ரவி கூட தான் இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னைக்காவது வாய்ப்பு கிடைச்சதுன்னா அவர் தன்னோட சுயரூபத்தை காட்டிடுவாரு. நீ இப்ப என்ன பண்ணலான்னு இருக்க? 2 பேரும் தான் டிசைட் பண்ணிட்டோம்ல. நாம ஒருத்தர் பொண்டாட்டியே கொன்னுடலாம். ஆனா முதல் அட்டாக்கு யார் பண்ண போறது? அதை டிசைட் பண்ண போறது இந்த காயின் தான். இதுல ஹெட் வந்துச்சுன்னா உனக்கு லக்கு, ஒருவேளை டெயில் வந்துச்சுன்னா எனக்கு லக்கு. டன்னா? உன்னோட லக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு நண்பா. முதல்ல உன் பொண்டாட்டி தான் சாக போறா. அண்ணா, நீ என்னதான் பண்ண போற இப்போ? அதை நீ என்கிட்ட விட்டுரு. நீ உன்னோட வீட்டு சாவியை மட்டும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட.
நான் வேற போனை இங்க வச்சுட்டு போயிட்டேன். அண்ணன் நீங்க எங்க இங்க? அண்ணன் நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? அது வந்து அண்ணி, நான் ரவியை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். ஆனா கதவு திறந்தே இருந்துச்சு. நான் உள்ள வந்துட்டேன். உள்ள வந்தா கேஸ் ஸ்மெல் வந்துச்சு. அப்புறம் கிச்சன் உள்ள வந்து பார்த்தா இங்க இத பாத்தீங்களா? கேஸ் ஸ்டவ் ஓபன் பண்ணி வச்சிருக்கீங்க. இது தேங்க்யூ அண்ணன், நீங்க நல்ல வேளை வந்தீங்க. எப்படி கேஸ ஓபன் பண்ணி வச்சேன்னு தெரியல. நீங்க கவனமா இருக்கணும். இப்போ நெருப்பு பத்திச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? சரி, நான் வெளியே போய் இருக்கேன். உட்காருங்க, நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஹலோ, சொல்லுமா, எப்படி இருக்க? தெரியல, திடீர்னு கேஸ் ஆன்ல இருந்துச்சு. ரவியோட பிசினஸ் பார்ட்னர் இருக்கார்ல, சேகர் அண்ணன், அவர் தான் கரெக்ட் டைம்க்கு வந்தாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்குன்னே தெரியாது. சரிம்மா, நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன். ஓகே, பாய். அண்ணா, அதுக்குள்ள எங்க போயிட்டாரு? நான் எவ்வளவு நெருக்கமா போன தெரியுமா? அவ கதையை முடிக்கிற அளவுக்கு குறி வச்சுட்டேன். ஆனா அவ போன்ல அவங்க அம்மா கிட்ட என் பேரை சொல்லிட்டா. இந்த வாட்டி அதிர்ஷ்டம் அவளை காப்பாத்திடுச்சு. எவ்வளவு தான் பொறுமையா இருக்கிறது. நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை. இப்ப வேற என்ன பண்றது? நான் அடுத்த தடவை ஏதாவது பண்ணும்போது அதுல ஃபெயில் ஆயிட்டேன்னா அப்புறம் உன் பொண்டாட்டிக்கு 100% சந்தேகம் வந்துடும்ல. நம்ம தப்பு பண்றோம்னு நினைச்சிருவா. ரொம்ப சரியா சொன்ன. ஆனா நீ கவலைப்படாத. ஒருவேளை விடுதலை கிடைக்கணும்ன்றது முதல்ல உனக்கு தான் போல. இந்த நேரத்துல யார் வந்திருக்காங்க? வணக்கம் அண்ணி, நான் உள்ள வரலாமா? ரவி அண்ணா நீங்க? ஆனா சேகர் இப்ப வீட்ல இல்லையே. எனக்கு தெரியும், ஆனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் முக்கியமா பேசணும். ஏன் கேட்டியா? சரி, உள்ள வாங்க. அண்ணா, நீங்க என்ன பண்றீங்க? அண்ணா, ஏன் கதவை சாத்துறீங்க? இங்க பாருங்க அண்ணி, எனக்கு உங்க கூட எந்த விரோதமும் கிடையாது. இப்போ நான் பண்றது இருக்குல்ல, அது வந்து எனக்கே நானே பண்ணிக்கிற விஷயம் தான். உங்களுக்காக அப்படின்னா? நீங்க கவலைப்படாதீங்க, நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளான மரணத்தை கொடுக்கறேன். ரொம்ப ஈஸி. ஈஸியான மரணமா? நீங்க என்ன உளறிட்டு இருக்கீங்க? அண்ணா, உங்களுக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா என்ன? உங்களுக்கு கொஞ்சம் கூட வலிக்காது. நீங்க என் கூட வாங்க. வாங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. பிரியா, கதவை தர. பிரியா, பிரியா. இல்ல, வேண்டாம், என்கிட்ட வராத. என்ன விட்டுடு ப்ளீஸ். யாராவது காப்பாத்துங்க. இங்க பாரு, நீ என்ன கொண்டுட்டேன்னு வச்சுக்கோ, உன்னால தப்பிக்கவே முடியாது. சேகர் இப்ப வந்துருவாரு. நான் தப்பிச்சிருவேன், ஆனா நீ இப்ப சாக தயாராயிரு. இல்ல, வேண்டாம் வேண்டாம், ப்ளீஸ் என்ன கொன்னுடாது. ஐம் சாரி பிரியா, இப்ப நீ செத்துதான் ஆகணும். இல்ல. ஏங்க, என்னாச்சு? என்ன நீங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போலீஸ் எதுக்காக வந்திருக்காங்க? பிரியா, பிரியா. அக்கா, அக்கா தெரிஞ்சுதா? பிரியா, 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 உனக்கு என்னாச்சு பிரியா? உன்னை யார் இப்படி பண்ணது பிரியா? பிரியா, எழுந்துருடா. நீ தானே எங்க அக்காவை கொன்ன? சொல்லு, நீ தானே எங்க அக்காவை கொன்ன? ஏண்டா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நான் எதுக்கு என் பொண்டாட்டியை கொல்லணும்? சரி, வந்தா கொன்னு இருக்கான்.
இவனுக்கு வெளியில ஒரு அப்பா இருக்கு சார். இவன் தான் சார். இவன் தான் எங்க அக்காவை கொண்டு இருக்கான். என்ன விடுங்க. நீ தேவையில்லாம உளராத. நான் இன்னைக்கு நாள் முழுக்க ஆபீஸ்ல தான் இருந்தேன். நான் இல்லாத நேரம் பார்த்து பிரியா விடுங்க. எழுந்துடா. எழுந்துடு. விடுடா, விடு. சேகர் சொல்றது உண்மைதான். அவன் ஆபீஸ்ல தான் இருந்திருக்கான். அப்புறம் எங்களுக்கு வீட்டுக்கு வெளியில இருந்து ஃபுட் பிரிண்ட் கிடைச்சிருக்கு. முதல்ல ஒரு எவிடன்ஸ் கிடைச்சிருக்குல்ல, இப்ப தானாவே கொலைகார மாட்டிப்பான். சேகரும் ரவியும் இந்த குற்றத்துக்கு ஒரு முடிவு கட்டினாங்கல்ல, அத கற்பனை பண்ணி பார்க்கிறது நிஜ வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். பொதுவா இந்த மாதிரி விஷயத்துல போலீஸோட முதல் சந்தேகம் புருஷன் மேலதான் போகும். ஆனா இங்க போலீஸோட பார்வையில சேகர் நிரபராதியா மாறிட்டான். தன்னோட முதல் சதி வேலையோட அத்தியாயத்தை சேகரும் ரவியும் சேர்ந்து அழகா செஞ்சுட்டாங்க. ஆனா ரவியோட மனைவி ஆஷா இப்பவும் உயிரோட தான் இருக்காங்க. ஆனா அவளுக்கு இன்னொரு விஷயம் தெரியவே இல்ல. ரவியோட மனசுக்குள்ள அவளுக்கு எதிரா இருக்க வெறுப்பு இருக்குல்ல, அது வேற லெவலுக்கு போயிடுச்சுன்னு புரியவே இல்ல. இப்போ அவன் மைண்ட்ல ஒரே ஒரு பிளான் மட்டும்தான் இருக்கு. தன்னோட மனைவிய பழி வாங்கணும், அவ்வளவுதான். அவன் போட்ட இந்த திட்டத்துல அவன் ஜெயிச்சிடுவானா? சேகர் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவானா? வாங்க அதையும் பார்க்கலாம். இப்போ ஒருவேளை அவனோட மச்சான் வந்துட்டானா? அட இங்க பாரு டார்லிங், அவன் ஒன்றும் இப்போ என் மச்சான் இல்லை. அப்புறம் எப்படி பார்த்தாலும் இனிமே இந்த வீட்டுக்குள்ள அவன் எப்பயும் வரமாட்டான். அப்போ உன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன் என்ன நினைப்பான்? நான் இங்க என்ன பண்றேன்னு நினைப்பாங்கல்ல. அவ்வளோதானே, இன்னும் கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. நாம இது எல்லாத்தையும் வித்துட்டு எங்கேயாவது போய் செட்டில் ஆயிடலாம். ரவியா? சொல்லு ரவி. என்ன சேகர் அண்ணா இது? உங்க வேலையை முடிச்சு கொடுத்து 2 வாரத்துக்கு மேல ஆகுது. அண்ணா நீங்க எதுவும் பண்ணாம இருக்கீங்க? பண்ணலாம் நண்பா. இப்போ ஒரே நேரத்துல 2 பேர் கொல்ல முடியாதுல. ஒரே நேரத்துல 2 பேர் கொலை பண்ணா போலீஸ்க்கு என்ன தோணும்னா, நடந்த 2 மர்டருக்கும் உன்னோட ஒன்று கனெக்ஷன் இருக்கும்னு தெரிஞ்சிடும். நல்லா கேளு, பிரியா செத்து இப்போ 2 வாரம் தான் ஆகுது. ஸோ 2 வாரத்துக்கு அப்புறம் 2 கொலை நடக்கலாம்ல. அப்படின்னா எல்லாத்தையும் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல? ஆமா நண்பா, எல்லாம் வேர்ல்டு பிளான் தான். நீ ஒரே ஒரு வேலை மட்டும் பண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் நீ வீட்டில் தங்காத. ஏதாவது ரிலேஷன் இல்லை ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்க. மற்றதை என்கிட்ட விட்டுரு. நான் சுமூகமா இந்த வேலையை முடிச்சிடுறேன். சரி, ஓகே. ஆஷா, நீ இப்ப என்னதான் பண்ணிட்டு இருக்க? ஆஷா, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆஷா, கொஞ்ச நாளைக்கு நான் என் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கு போறியா? ஆனா எதுக்கு? அதுவும் எதுக்கு திடீர்னு? உன் மூஞ்ச பார்த்து எனக்கு வெறுத்து போச்சு. 2 வாரமா பாக்குறேன். உன்னோட பிசினஸ் பார்ட்னர் பொண்டாட்டியோட சாவுக்கு கூட நீ போகல. உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் என்ன ஜென்மன் கூட எனக்கு தெரியல. ஆஷா, ஆஷா, நீ எங்கேயும் போக கூடாது. ஏன்? உனக்கு அவமானப்படுறது அவ்வளவு ஜாலியா இருக்கா? ஆஷா, ஆஷா, நான் சொல்றத கேளு. இன்னைக்கு நீ ஒரு ராத்திரி இங்க தங்கு. நாளைக்கு நீ எங்க வேணாலும் போய்க்கோ. ஆனா இன்னைக்கு எனக்கு எப்ப என்ன தோணுதோ அதை தான் செய்வேன். ஆஷா, இன்னைக்கு ராத்திரி நீ எங்கேயும் போக கூடாது. நான் சொல்றது கேளு. ஆஷா, நான் சொல்றது கேளு. ஆஷா, ஆஷா, ஒரு நிமிஷம். ஆஷா, ஆஷா, நான் தான் சொல்றேன்ல, நீ எங்கேயும் போக கூடாது. நீ ஏன் மேலே கை வச்சிட்டல? எனக்கு வர்ற கோவத்துக்கு உன்னை இப்பவே கொன்னு போடணும் போல இருக்கு. ஆனா ஒரு பிசாச கொன்ன குற்றத்துக்காக நான் ஜெயிலுக்கு போக விரும்பல. நீ என்ன கொன்னுடுவியா? உனக்கெல்லாம் அந்த அளவுக்கு தைரியம் இருக்கா? இல்ல ஆண்மைதான் இருக்கா? அப்படியா? இப்ப நான் காட்டுறேன்டி உன்னை. வாடி, வா கீழே வா. விடு. சொல்றல, விடு சொல்றல. வா. என்ன பண்ற? ஒழுங்கு முறையதே எங்கே இரு. கதவு தர சொன்ன. நீ இன்னும் வீட்டை விட்டு போகலையா? சீக்கிரமா கிளம்பு. நான் வந்த வேலையை முடிச்சிட்டு உனக்கு கால் பண்றேன். சீக்கிரம் போ. நான் அவளை ரூம்குள்ள லாக் பண்ணி வச்சிருக்கேன். அவ அவங்க அம்மா வீட்டுக்கு போகணும்னு கத்திக்கிட்டு இருந்தா. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு, டைம் வேஸ்ட் பண்ணாத. நான் அவளை எப்படி கொல்ல போடுறேன்னா அப்படியே சூசைட் மாதிரி இருக்கும். சீக்கிரம் இடத்த காலி பண்ண போ. கண்டிப்பா போறேன். ஆனா அவ சாகுறத நான் பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். என்னது?
இத்தனை வருஷம் அவ மிருகத்தை விட என்கிட்ட மோசமா நடந்துக்கிட்டா. அவ துடிக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். நீ நிஜமாவே பைத்தியம் ஆயிட்ட போல இருக்கு. ஆமா, நான் பைத்தியம்தான். வாங்கி கூட. அண்ணா நீங்களா? அண்ணா ப்ளீஸ் காப்பாத்துங்க. இந்த ஆளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சு. இந்த ஆள் என்ன கொன்னுடுவா. ப்ளீஸ் என்ன காப்பாத்துங்க. இல்ல நீங்க கவலைப்படாதீங்க. இவன் உங்களை கொல்ல மாட்டான். ஏன்னா உங்களை நான் தான் கொல்ல போறேன். என்னது? நீங்க என்ன சொல்றீங்க? நான் உண்மையை தான் சொல்றேன். இவன் என் பொண்டாட்டியை கொன்னுட்டு என் பிரச்சனையை சால்வ் பண்ணி விட்டுட்டான். இப்ப நான் உன்னை கொன்னுட்டு இவன் பிரச்சனையை சால்வ் பண்ணிடுறேன். சோ சிம்பிள். என்ன சொல்றீங்க? இவன் தான் உங்க பொண்டாட்டியை கொன்னானா? அட ஆமா நீ. அதனால இப்ப நான் உங்களை கொன்னுடுறேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. என்ன பண்றீங்க? என்ன விட்டுடுங்க. என்ன பண்ண போறீங்க நீங்க? எப்படி இவ்வளவு கொல்ல போற? முதல்ல இவளை மூச்சு திணற வச்சு கொல்லணும். அதுக்கப்புறமா இவளை மேல கட்டி தொங்க விட்டுறணும். என்ன போக விடு. அமைதியாரு. என்ன போக விடு. கொன்று அவளை ஒரேடியா கொல்லு. அவ நான் டார்ச்சர் பண்ணிருக்கா, பாடா படுத்திருக்கா. அரெஸ்ட் பண்ணுங்க அவளை. நீங்க எப்படி இங்க? நான் தான் உங்களை ஃபோன் பண்ணி வர சொன்னேன். நீ பேசின எல்லாத்தையும் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். இங்க பாரு, ஒரே நேரத்துல 2 பேரை கொல்ல முடியாது. இங்க பாரு, பிரியாவை கொண்டு 2 வாரம் தான் ஆகுது. புரிஞ்சுக்க. இப்ப நீ பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். நீ இன்னைக்கு ராத்திரி வீட்ல மட்டும் படுக்காத. ஓகே? உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கால ரதி, அவ உன்னோட எல்லா திட்டத்தையும் ஓப்பனா சொல்லிட்டா. ஒழுங்கா உண்மையை சொல்லிடு. என்ன பிளான் அது? இப்ப அவளும் போலீஸ் கஸ்டடியில தான் இருக்கா. அபினவ் எனக்கு கரெக்ட் டைம்ல விஷயத்தை ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். நான் என்ன நினைச்சேன்னா, நான் சொல்றத கேட்டு உனக்கு கொஞ்சமாச்சும் புத்தி வரும்னு நினைச்சேன். ஆனா உன்ன மாதிரி ஆளுங்களா ஜென்மத்துக்கு திருந்த மாட்டீங்க. 2 பேரும் கூட்டிட்டு வாங்க. ஒரு குற்ற செயலை நீங்க எவ்வளவுதான் பிளான் பண்ணி செஞ்சிருந்தாலும் சரி, நடந்தது ஒரு குற்றம். அது எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு எவிடன்ஸை விட்டுட்டு தான் போகுது. சேகர் என்ன நினைச்சான்னா, அவனோட இந்த பிளான் அவனுக்கு 100% வெற்றி பெறும்னு நினைச்சான். ஆனா இந்த கதை வேற மாதிரி போயிருக்கும். ஒருவேளை சேகர் அவனோட மனைவி பிரியாவை கொல்றதுக்கு பதிலா அவளை டிவோர்ஸ் பண்ணிருக்கலாம். அப்புறம் ரவி வெறுப்புணர்ச்சியில கொந்தளிச்சதுக்கு பதிலா கொஞ்சம் ஓப்பனா யோசிச்சிருந்தானா, ஒருவேளை இந்த கதை குற்ற செயலோட வந்து முடிஞ்சிருக்காது. இன்னைக்கு அவ்வளவுதான். ஒரு புத்தம்புது உண்மை கதையோட நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சுதா சந்திரன் உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே அலர்ட். தொடர்ந்து பாருங்க கிரைம் அலர்ட். குற்றத்திற்கு எதிராக வாய்ஸ் கொடுங்க.